ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஆளுமை சட்டத்தரணி ஐங்கரன் குகதாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இன்னொன்று, மாற்றம் என்கின்ற ஒரு கோஷத்தோடு அவர்கள் தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த மாற்றம் என்கின்ற கோஷம் அது தொடர்பான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அனுரகுமார திசாநாயக்க சரியானவர் தானா? முதலாவது, தேர்தல் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் பொருளாதார காரணிகளை குறிப்பாக வைத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் ஆட்சி மாற்றம் ஒன்று எதிர்பார்ப்பது வளமை. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது முதலாளித்துவ பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குறிப்பாக அந்த ஆட்சியில் நிலவிய ஊழல், நிதி மோசடி சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாக சலிப்புற்றிருந்த மக்கள் அது இல்லாத ஒரு ஆட்சி முறை ஒன்றை வேண்டும் என்று எதிர்பார்த்தது. அதே நேரத்தில் இப்போ வாழ்வாதார வாழ்க்கை செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகரித்துக்கின்ற சூழ்நிலையிலே மக்கள் அதை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக கருதி அந்த அடிப்படையிலே வாக்கு போட்டிருக்கின்றார்கள். ஆனால் மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆட்சி முறை சம்பந்தமான மாற்றம் சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தி கதைத்துக் கொண்டிருக்க அதே நேரத்திலே சாதாரணமாக மக்களுடன் கதைக்கின்ற பொழுது மக்கள் ஆட்சி முறை சம்பந்தமான மாற்றம் சம்பந்தமான போதிய தெளிவில்லை. தேசிய மக்களுக்கு சக்திக்கு ஆதரவாக வாக்களித்த அல்லது ஆதரவாக கதைக்கின்ற மக்கள் உரையாடுகின்ற பொழுது தெரிய வருகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மாற்றம் என்ற சொல்லு சம்பந்தமான புரிதல் ஒரே மாதிரியானதாக இல்லை. உதாரணமாக 2015 ஆண்டு தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலே ராஜபக்ஷவுக்கும் சிறிசேனாவுக்கும் வேறான போட்டியிலே தெற்கு எதிர்பார்த்த மாற்றம் வேறொரு விதமானது, வடக்கு கிழக்கு எதிர்பார்த்த மாற்றம் வேறொரு விதமானது. ஆனால் அந்த ரெண்டு மாற்றத்துக்கும் ஒரு நபர் மாற்றப்பட வேண்டும் என்றது பொதுமையாக இருந்த காரணத்தினாலே வடக்கு கிழக்கு தெற்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வாக்களித்தது. ஆனால் இந்த முறை அந்த மாற்றம் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, பொதுவானதாக எல்லாராலும் பார்க்கப்படவில்லை என்பது தேர்தலிலே வாக்களிக்கப்பட்ட விதத்திலிருந்து தெரிய வருகின்றது. ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் கூட 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. அதே நேரத்திலே மக்கள் சம்பந்தமாகவும் அந்த மாற்றம் சொல்லப்படுகின்ற விஷயம் காணப்படவில்லை. உதாரணமாக வடக்கு கிழக்கிலே பொதுவாக கதைக்கப்படுகின்றது நிதி மோசடி, லஞ்சம், ஊழல் போன்ற விஷயங்கள் கதைக்கப்பட்டாலும் கூட பழமையாகவே வடக்கு கிழக்கிலே சொல்லப்படுகின்ற மாற்றம் என்பது வேறு விதமானது. அதாவது மக்கள் சுதந்திரமாக சுயாட்சி, சுயநிர்ணய உரிமை, தமிழ் மக்களுக்கான சமத்துவம் போன்ற விஷயங்களாக கருதப்படுகின்றது. ஆனால் அந்த வாக்களிக்கப்பட்ட தன்மையினை ஒப்பு நோக்குகின்ற பொழுது 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்த மக்களில் பெரும்பான்மை ஒன்றுதான் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. நான் பொதுவாக கணிக்கவில்லை, தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் வச்சு பார்க்கின்ற பொழுது அந்த அடிப்படையில் தான் போயிருக்கின்றது. ஆனால் வெறுமனே அவருக்கு மட்டும்தான் அந்த வாக்கு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சியினருக்குமே எல்லா வேட்பாளர்களுக்குமே பிரிந்து போயிருக்கின்றது. இருந்தாலும் பெரும்பான்மையான கோட்டாபய ராஜபக்ஷ வாக்குகள் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு போயிருக்கின்றதை மறுதளிக்க முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஜேபி தலைமையிலான இந்த என்பிபி எந்த அளவுக்கு தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அவ்வாறான விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல்களிலே தங்களுடைய அரசியல் பங்களிப்பை காட்டி வந்த மக்களை உள்வாங்கிய வித ஒரு அமைப்பு எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்பது சம்பந்தமான கேள்விக்குறி காணப்படுகின்றது. அது சம்பந்தமாக என்பிபியிடம் ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றதா? தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது வேறு, அதை அமல்படுத்துவதற்கான ஒரு நடைமுறை கட்டமைப்பு என்பது வேறு. இன்று 2வது நாளாக ஆகிவிட்டது. இன்னும் அமைச்சரவை உருவாக்கப்படாது. இன்று அதாவது சுருக்கமாக சொன்னால் இன்னும் இன்று இலங்கையில் அரசாங்கம் இல்லை, ஜனாதிபதி மட்டும்தான் இருக்கின்றார். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே 4 பேருமே மட்டுமே இருக்கிறவர்களுக்குள்ளேயிலே யாருக்கு அமைச்சரவை கொடுப்பது என்று சம்பந்தமான தீர்மானம் கூட எடுக்க முடியாத சூழ்நிலை காணப்படுவது தேசிய மக்கள் சக்தியிடம் ஒரு சரியான திட்டம் இல்லை என்பதை காட்டி நிற்பதாக நான் பார்க்கிறேன். அல்லது இல்லைன்னு சொன்னால் சுருக்கமாக செய்து முடித்திருக்கலாம். ஒரு தீவிரமான பிரச்சாரம் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தியை அல்லது அனுரகுமார திசாநாயக்கவை கொண்டு சேர்ப்பதில் ஒரு பெரிய விளம்பர வெளிச்சம் ஒன்றை ஏற்படுத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் அதிதீவிரமாக பேசிக்கொண்டிருந்த அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற பொழுது ஆற்றிய உரையில்
நான் ஒரு மேஜிக் மேன் இல்லை, நான் ஒரு அப்படி ஒரு மேஜிக்கை நிகழ்த்திவிட போவதில்லை என்று சொல்வது அந்த தருணத்தில் இருந்தே அவர் பின்வாங்குவது போல் இல்லையா? தேர்தல் வாக்குறுதியின் போது பலவிதமான வாக்குறுதிகளை அள்ளி வழங்குவது சாதாரணம். அதற்காக நான் நியாயப்படுத்த போகவில்லை. ஆனால் அரசியலிலே அல்லது அரசியலமைப்பு கட்டமைப்பு சம்பந்தமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த நேரத்திலிருந்தே தெரிவித்து கொண்டு வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இவர் சொல்லுகின்ற விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு சட்ட ரீதியான கட்டமைப்புக்குள்ளே இடமில்லை. இவர் சொல்லுகின்ற அனைத்து வாக்குகளை நிறைவேற்றுவதற்கு, உதாரணமாக IMF பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அதிகார பகிர்வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ பார்க்கின்ற பொழுது அதை நாங்கள் முதல் ஆரம்பத்திலிருந்தே சுட்டி காட்டி கொண்டு வந்தோம். அதைத்தான் இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு என்று சொன்னால் அவருக்கு தெரியும் இப்பொழுது எதிர்பார்ப்பும் அதிகுச்சமாக இருக்கின்றது. அப்போ அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே செய்ய தவறுகின்ற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு எதிர்பார்ப்பதாக வரப்போகின்றது. அதே நேரத்திலே அவர் மிக விரைவாக செய்து காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் வேற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல். ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே இவர் சொல்லியிருக்கின்ற விஷயங்களில் மிகச் சொற்பமானவற்றை கூட நிறைவேற்ற முடியாத தன்மைதான் காணப்படுவதாக நான் அவதானிக்கின்றேன். அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு மக்களை தயார்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட வேலையை இப்பொழுது ஆரம்பித்து விட்டதாகத்தான் தெரிகின்றது. உதாரணமாக ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு பாராளுமன்ற தேர்தல்களை கணக்கு போட முடியாது. பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய அரசியல் வரலாறு சொல்லுகின்றது, தேர்தல் வரலாறு சொல்லுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கின்ற மக்கள் நிச்சயமாக அதே கட்சியைச் சேர்ந்தவருக்கு தான் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்ற அர்த்தம் இல்லை. இப்போ உதாரணமாக இங்கு எடுத்துக்கொண்டால் கூட அவருக்கு 25,000 வாக்குகள் வந்திருக்கின்றது. 25,000 வாக்களித்தவர்களும் ஜேவிபி நிறுத்துகின்ற வேட்பாளருக்கு தான் வாக்களிப்பார்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அது எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற எங்களுக்கு பரிச்சயமான முகங்களுக்கு வாக்களிக்கின்ற ஒரு தன்மை தான் காணப்படுகின்றது. அந்த சூழ்நிலையிலே நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையை கொண்டு வருவது கூட மிகவும் கடினமான ஒரு முயற்சியாகத்தான் என்பிபிக்கு அமையப் போகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே இவர் சொல்லியிருக்கின்ற நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்று என்பது மற்ற கட்சிகளுடன் அல்லது கூட்டமைப்புகளுடன் இணைந்து செய்ய வேண்டிய செயற்பாடாக இருக்கும். ஆனால் அதை செய்வதற்குரிய ஆளுமை, அனுபவம், அரசியல் நகர்வுகள் தேசிய மக்கள் முன்னணியிடம் இருக்கின்றதா, அல்லது தேசிய மக்கள் முன்னணி தோல்வியுறுவதாக காட்ட வேண்டிய தேவையுள்ள மற்ற கட்சிகள் அதுக்கு இணைந்து வேலை செய்வார்கள். உதாரணமாக இந்த நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையை இல்லாத ஒழிக்குவோம்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கவை தவிர அனைத்து பிரதானமான வேட்பாளர்களும் சொல்லியிருந்தார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்வதற்கான அந்த பெரும்பான்மை வாக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை காணப்படுகின்றதுன்னு சொல்லலாம். ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பின்னர் அவ்வாறு இணைந்து வேலை செய்வார்களா என்பதுதான் பார்க்க வேண்டிய விஷயம். என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், காலங்காலமாக எல்லோரும் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை இல்லாத ஒழிப்புன்னு சொல்லியிருக்கார்கள். சொன்னவர்கள் 2/3 பெரும்பான்மை எடுத்தும் கூட அதை செய்யாத தன்மை காணப்படுகின்ற பொழுது 2/3 பெரும்பான்மை என்பதை என்னுடைய கணிப்பில் நினைத்து கூட பார்க்க முடியாத தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு நிறைவேற்ற முடியும்? அதனால் அதற்காக தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால், ஒரு கேள்விக்கு அந்த நடைமுறை சாத்தியமற்ற தன்மைக்கு தனக்கு வாக்களித்தவர்களை தயார்படுத்துகின்ற வேலையை முதல் நாளிலிருந்தே தேசிய மக்கள் சக்தி ஆரம்பித்து விட்டதாகத்தான் தெரிகின்றது. அதை அவருடைய ஆதரவாளர்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்ட விதமாகத்தான் பொது வழிகளிலே பதிவுகள் காணப்படுகின்றது. அவர் இவ்வளவு காலம் செய்ததை உடனடியாக செய்ய முடியும், அதனால் அவருக்கு நேரம் கொடுத்து பார்ப்போம் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் காணப்படுகிறது. மக்களினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கின்ற பொழுது 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஒரு மாற்றம் வேண்டும் என்பது போல ஒரு அறைகூவல் விடுக்கப்பட்டு அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். ஆனால் அவரினுடைய ஆட்சியின் மீதான தவறுகள் காரணமாக ஒரு மக்கள் புரட்சி வெடித்து அவர் ஆட்சி பதவி இறக்கம் செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்த ரணில் விக்ரமசிங்கே ஓரளவு நாட்டை படிப்படியாக மேலே கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அதற்கு பிறகு ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது மீண்டும் மாற்றம் என்கின்ற ஒரு கோஷம் மறுபடியும் கருத்து உருவாக்கம் செய்யப்படுகின்ற பொழுது இன்னொருவரை ஜனாதிபதியாக ஆக்கக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாற்றம் என்கின்ற ஒரு சொற்பதம் மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சியான விடயமாக போய் சேர்ந்திருக்கிறதா? மக்களினுடைய இந்த தீர்மானம் அல்லது இந்த தீர்ப்பு என்பது ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா? ஆளை நோக்கி பார்க்கின்ற பொழுது உண்மையாக ஆச்சரியம் அளிப்பதாக இல்லை. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, ரணில் விக்ரமசிங்கவினுடைய போக்கு என்பது ஒரு பொது பார்வை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கியூவை இல்லாமல் ஆக்கினால், பெட்ரோலை கொண்டு வந்து சேர்த்தார், அத்தியாவசிய பொருட்களை சேர்த்தார் என்பது போல மக்களினுடைய பொது பார்வை இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வாக்கு விகிதம் என்பது ஆச்சரியம் அளிக்கிறது. அவ்வாறு செய்திருந்தாலும் கூட அது ஒரு நிரந்தரமான ஒரு கட்டமைப்புகளாக செய்யப்படவில்லை.
மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையற்ற விதத்திலே செய்யப்பட்டிருந்தது போன்ற முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது செய்யப்பட்ட அணுகுமுறை பொதுவானதாக இல்லை. மற்றது IMFக்கு தேசிய நிதியத்துக்கு சர்வதேச நிதியத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் நிபந்தனைகள் சாதாரண மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்துகின்ற தன்மை சம்பந்தமாக வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்திலே ஆட்சி கவர்னன்ஸ் சொல்லப்படுகின்ற விளையப்பரப்புகளை வேலை செய்கின்றவர்களுடைய பார்வையிலே நிறைய அரசியலமைப்பு ஏற்பாடுகளை நிர்வாக கட்டமைப்புகளை மதிக்காத தன்மை கடந்த 2 வருஷத்திலே அவதானிக்கப்பட்டதாகத்தான் நான் தனிப்பட்ட ரீதியிலே பார்க்கின்றேன். உதாரணமாக தேசபந்தனுடைய நியமனம், பிறகு அரசியலமைப்பு பேரவையினுடைய செயற்பாடுகளை விமர்சித்தமை, நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் சபாநாயகரை உயர் நீதிமன்றத்துடன் போய் கதைக்க முடியும். அது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பிரிப்பு. அவர்கள் தங்களுடைய வேலை செய்கின்ற பொழுது ஒருவர் அதுதான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவ்வாறான செயற்பாடுகள், பிறகு அந்த நேரத்தில் இருந்த தேசிய பாதுகாப்பு அமைச்சரினுடைய செயற்பாடுகள், யுக்திய அதன் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள், பிறகு IFS குறைபாடு, அதுக்கு ஏற்பட்ட நிதி மோசடி, பின்னர் அந்த QR சிஸ்டம் காணப்பட்ட பொழுது நிலவிய அந்த பெட்ரோல் சம்பந்தமாக காணப்பட்ட லஞ்ச ஊழல் போன்ற விஷயங்கள், ஏற்கனவே அந்த பழைய பொன் ஸ்கேம் என்ற போன்ற விஷயங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய தனிப்பட்ட பார்வையிலே கூட ஜனநாயக விழுமியங்களையும் கோட்பாடுகளையும் மீறுகின்ற, கேள்விக்குட்படுத்துகின்ற விதத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செயல்பட்டது காணப்படக்கூடியதாக இருந்தது. இது சாதாரண மக்களுக்கு ஏற்புடையதல்ல, பொருத்தமானதல்ல. அவர்கள் இதையெல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறை மக்களிடம் இருந்ததா? நான் அதனால்தான் பொது பார்வை என்று சொல்கிறேன். மக்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்து சேர்த்தார், விலையை குறைத்தார் என்பது போல பார்த்தார்கள். ஆரம்பத்தில் பேசுகின்ற பொழுது அப்படி பேசினார். வாக்களிப்பு என்பது முற்றுமுழுதாக மாறி இருக்கிறது. இப்படிதான் அந்த வரிசைகள் இல்லாதொழிக்கப்பட்டதை தவிர அந்த வாழ்க்கை சுமை மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இன்னொன்று நாங்கள் பார்க்க வேண்டும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மாற்றம் என்று சொல்லி கதைக்கின்ற பல பேர் சாதாரண மக்கள் சரியான முறையில் வரிகளை செலுத்துவதில்லை. அவர்கள் அதான் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சொல்லுகின்ற மாற்றத்தை தேசிய மட்டத்திலான எதிர்பார்க்கிறார்களே தவிர தங்களுடைய மட்டத்தில் செய்வதற்கு மக்கள் தயாராக இல்லை. அவர்களுடைய பார்வையிலே இந்த நேரடி வரி என்று சொல்லப்படுகின்ற விதம், வரி செலுத்துவது என்பது இலங்கைகளுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற விஷயம். எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற இந்த முதலாளித்துவ நாடுகள் அனைத்திலுமே சில சந்தர்ப்பங்களிலே 3 ஒரு பங்கான உங்களுடைய வருமானம் மீண்டும் வரியாக செலுத்தப்படுகின்ற தன்மை காணப்படுகிறது. இலங்கையில் அதை பற்றி கதைக்கின்ற பொழுது சரி, அவர்கள் வரியை வாங்கிவிட்டு கொள்ளை தானே அடிக்கிறார்கள், நாங்களே வரி செலுத்த வேண்டும் சொல்லப்படுகின்ற வாதங்கள் தான் காணப்படுகின்றதே தவிர வரி செலுத்த வேண்டியது எங்களுடைய கடமை என்று பார்க்கின்ற மனோநிலை மக்கள் மத்தியிலே இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலே வரி விதிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற விஷயம், அதுவும் அதற்கு முன்னர் கோட்டாபய ராஜபக்ஷ வரிகளை இல்லாமல் செய்து மக்கள் மத்தியிலே பிரபல்யமாகி அது பொருளாதாரத்தை கொண்டு விட்டார். இதுகளத்தையும் அலசி ஆராய்கின்ற அளவுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் இந்த IMFனுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக நேரடி வரி விதிப்பு விகிதம் சாதாரண மக்கள் மீது மிக பெரிய சுமை ஒன்றை விழுத்தியுள்ளது. அதன் நேரத்தில் தான் இந்த NPP வரிகளை குறைப்போம், வரிகளை இல்லாமல் செய்வோம், வாழ்வாதார செலவினை குறைப்போம் சொல்லுகிறார்கள். என்ன விதத்திலே செய்ய போகிறார்கள் என்பது சொல்ல, வரிகளை குறைப்போம், வரிகளை இல்லாது செய்வோம் என்பதே ஒரு தோல்விக்கான சொல்லாடல் தான். தோல்விக்கான சொல்லாத இப்போ என்ன சொன்னால் 2019ஆம் ஆண்டு இதே விதமான விஷயங்களை சொல்லி 2 வருஷ காலத்துக்குள்ளே நாங்கள் என்ன விதமான விஷயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதை மக்கள் மறந்து திருப்பவும் அதே விதமாக அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட அதே விதமான அணுகுமுறைகளை கொண்டு வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு எங்களுடைய பொருளாதாரம் இப்போ இருக்கின்ற பொருளாதாரத்தில் அதை தாக்குப்பிடிக்க முடியும் என்பது மிகவும் அச்சத்துக்குள்ளான விஷயம். அதே நேரத்தில் சாதாரண எங்களை போன்ற மக்கள் மீதான வரிகளை குறைத்து பணக்காரர்கள் மீதான பாரிய நிறுவனங்கள் மீதான வரிகளை அதிகரிக்க செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுதும் கூட அவ்வாறு வரிகள் அதிகமாக விதிக்கப்படுகின்ற பொழுது முதலீடு செய்கின்ற நிறுவனங்கள் பின்தங்கும். என்ன சொன்னால் உற்பத்தி செலவு அதிகரிக்கும். உற்பத்தி செலவு அதிகரிக்கின்ற பொருட்களை விற்க முடியாது, சர்வதேச சந்தையிலே போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பொருட்கள் விற்கப்பட முடியாது. அதனாலே பெரிய நிறுவனங்கள் இலங்கையிலே முதல்வதற்கு ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வியட்நாம், கம்போடியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு இலங்கையில் இருந்த பல உற்பத்தி நிறுவனங்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலையிலே இன்னும் அதிகரித்த வரிகளை விதிக்கின்ற பொழுது முதலீடுகள் வராத சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்நிய செலாவணி வராத, வருமானம் வராத இன்னொரு சூழ்நிலை உருவாகுகிறது. அப்போ ஏற்கனவே கொண்டிருக்கின்ற சுற்றுலாத்துறை, பெருந்தோட்டத்துறை, புலம்பெயர் தொழிலாளர்கள் மூலமாக கிட்டப்படுகின்ற வருமானம் என்ற போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றது. சுற்றுலாத்துறை மூலமாக நாங்கள் இணைக்கின்ற அளவுக்கு பாரிய முறையிலே
இருக்கின்றதை விட பல மடங்கு அதிகரிக்க செய்ய முடியாது. அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையிலே முதலீடுகளை நம்ப வேண்டிய, சேவையை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற முதலீடுகளை நம்ப வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்ற பொழுது இந்த விதமான அணுகுமுறை எந்த அளவுக்கு முதலீடுகளை ஊக்குவிக்கும் என்பது சொல்லமாக என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், இவர்கள் சொல்லுகின்ற அனைத்துக்குமான பணம் எங்கிருந்து வரப்போகின்றது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள சூழ்நிலை காணப்படுகின்றது. என்றால் இலங்கையிலே இலவசங்களையும் நிவாரணங்களையும் கொடுத்து மக்கள் மத்தியிலே தேவையானவர்களுக்கு தாண்டி, உண்மையாக தேவையானவர்களையும் தாண்டி அதை ஒரு கலாச்சாரமாக மாற்றிவிட்ட ஒரு தன்மை இலங்கையிலே காணப்படுகின்றது. அப்போ அந்த விஷயங்களை மாற்றுகின்ற பொழுதுதான் இந்த சிக்கல் வருகின்றதாக நான் பார்க்கின்றேன். தமிழ் தலைமைகளினுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் ஒரு குழப்பகரமான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இந்த தமிழ் தலைமைகளினுடைய மாறுபட்ட நிலைப்பாடுகள் வடக்கு கிழக்கில் வாக்களிப்பு வீதத்தில் பங்களிப்பு செலுத்தி இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? கட்டாயமாக அந்த பங்களிப்பு செய்திருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆனால் ஜனநாயகத்தினுடைய பண்பு அது ஒன்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இருந்தாலும் கூட இந்த கடந்த 2 வருட காலத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்த சில செயற்பாடுகள் நான் ஏற்கனவே கூறியதைப் போல பல அரசியலமைப்பு ஏற்பாடுகளை, மேனி சட்ட ஏற்பாடுகளை மீறியதை தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன் அவர்களும் ஏனையவர்களும் சேர்ந்து கேள்விக்குட்படுத்தி கொண்டு வந்திருந்தார். அதை பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாகவே தெரியும் எதிர்வர இருக்கின்ற, அதாவது நான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சொல்லுகின்றேன், ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிப்பதற்கான ஆதரவளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொன்னால் அவர்கள் கேள்விக்குட்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது போக முடியாதுன்னு சொல்லி இருந்தது. அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை காணப்படவில்லை. என்று சொன்னால் இந்த 27,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி மாவட்டத்தில் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது ஒரு கணிசமான வாக்காக இருந்தாலும் கூட பொதுப்படியாக பார்க்கின்ற பொழுது இன்று கூட மக்கள் என்பிபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனைய மாவட்டங்களும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்று வரை இத்தனைக்கும் நாங்கள் ஜேவிபியினால் நேரடியாக பாதிக்கப்படாத மாவட்டம், அது வன்முறைகளால் நேரடியாக பாதிக்கப்படாத மாவட்டம். இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் அதிகார பகிர்வு என்ற அடிப்படையிலே நாட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பிலே இணைந்து செயலாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை ஜேவிபி எதிர்ப்பு தெரிவித்து இல்லாமல் செய்து வந்து சொல்லப்படுகின்ற புரிதல் அந்த மனநிலை மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. இதே நேரத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரலாக நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள், அபிலாஷைகள், தேவைகள் இவைதான் என்பதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் அது ஜனாதிபதி தேர்தல் தான் அந்த தளமா என்பது தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு கேள்விக்குட்பட்டு ஆரம்பத்திலிருந்தே நான் பல இடங்களிலே கேள்விக்குட்படுத்தி வந்திருக்கிறேன். இது அந்த தளமா என்று சொல்லி என்னென்னு சொன்னால், இந்த தளத்திலே நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் சொல்லுகின்ற அப்படி சொல்லி இருந்தால் கட்டாயமாக மக்கள் ஒரு அணியாக வாக்களித்திருப்போம். ஒரு சில வாக்குகள் சரி போயிருக்கும், ஆனால் அநேகமான வாக்குகள், பெரும்பான்மையான வாக்குகள் அந்த வழிகாட்டலின் கீழ் அளிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை செய்வதற்கு எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் தவறிவிட்டார்கள். அதுக்கு பல சுயநல அரசியல் காரணங்கள் காணப்படுகின்றது, போட்டிகள் காணப்படுகின்றது. அந்த சூழ்நிலையிலே இந்த பொது வேட்பாளர் என்பது ஜனாதிபதி இந்த மாறுபட்ட நிலைப்பாடுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாங்கள் கை நீட்டுகின்ற காலம் வரையிலும் தமிழ் தரப்புகள் ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்து மக்களை திரட்டக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அது மறுப்பதற்கில்லை. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தனிப்பட்ட ரீதியாக ஒரு கட்சியாக கூட இந்த நிலைப்பாடுகள் எடுக்கப்படவில்லை. தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றால் தமிழரசு கட்சிக்குள் 3 நிலைப்பாடு இருக்கிறது. டெலோவை எடுத்துக்கொண்டிருக்கின்றால் டெலோவுக்குள் 3 நிலைப்பாடு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் வேறு நிலைப்பாடுகள் எடுக்கின்ற இந்த மாறுபட்ட நிலைப்பாடு எந்த புள்ளியில் தோன்றுகிறது? எங்களுக்கு சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது என்னுடைய தனிப்பட்ட பார்வையிலே எங்களை விட அதிகாரம் மிக்க ஒரு தரப்பு சொல்லுகின்ற பொழுது கேள்வி கேட்காமல் அதை பின்பற்றுகின்ற தன்மை தான், புரிதல் தான் எங்களுக்கு இருந்து வந்திருக்கின்றது. ஜனநாயக இடைவெளி என்பதை சரியான முறையிலே பயன்படுத்த தெரியாத தன்மை காணப்படுகின்றது. நிறைய பேர் கேட்பவர்கள் கட்சிக்குள்ள கூட ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் பிளவுபட்டு காணப்படுகிறீர்கள், அது தவறுன்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறில்லை. ஜனநாயகம் என்பது கட்சிக்குள்ளும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க வேண்டும். ஒரே ஆனால் ஒரு கொள்கை என்று வருகின்ற பொழுது ஒரு பாதையில் பயணிக்க வேண்டிய சொன்னால் கட்சிக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். சொன்னால் உள்ளுக்கு போனதுக்காக கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வதல்ல ஜனநாயகம். அப்படி போகின்ற பொழுதுதான் கட்சிகள் புள்ளியாக வழிநடத்தப்படுகின்றது. தெற்கில் தெரியும் உங்களுக்கு SLPP எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை ஒரு தனிநபரை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் போய்கொண்டிருக்கின்றது. அது ஜனநாயகம் அல்ல. ஆனால் அப்படி மாற்று கருத்துக்கள் காணப்படுகின்ற பொழுதும் ஒரு கட்டமைப்பின் மூலமாக ஒரு தீர்மானத்தை எடுத்த பிறகு அந்த தீர்மானத்துக்கு ஒழுக வேண்டியது கட்டாய தேவை. எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு மத்திய குழுவோ ஏதோ ஒரு குழு தீர்மானம் ஒன்று எடுத்த பின்னர் அதுக்கு விரும்பியோ விரும்பாவிட்டாலோ கூட அதை பின்பற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது இல்லாததுக்கு காணப்படுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் தலைமைக்கான போட்டி.
இப்பொழுது கூட இந்த பொது தேர்தல் பொது வேட்பாளர் சொல்லப்படுகின்ற விஷயத்தை ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வந்ததற்கு காரணமும் இதே எல்லாரையும் ஒன்று திரட்டுகின்ற ஓரணியாக திரட்டுகின்ற செயல்முறையை பார்லிமெண்ட் தேர்தலில் கடைசி வரையும் முன்னெடுக்கப் போவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் இதிலே யாரும் வெற்றி பெறப் போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த எதிர்வர இருக்கின்ற ஜனாதிபதி பார்லிமெண்ட் தேர்தலுக்கான ஒரு உந்து தளமாகத்தான் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய செல்வாக்கினை காட்டி தங்களுடைய பிரபலத்தை மீண்டும் மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்காக ஏற்கனவே மறக்கப்பட்டிருந்த சில பேர்கள் திருப்பொழுது மீண்டும் அரசியல் தளத்திலே அரசியல் இடைவெளியிலே வந்திருக்கின்றது. அதற்கு தான் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இதே நேரத்திலே ஓரணியாக திருப்பி பார்லிமெண்ட் தேர்தலுக்கு திரள்கின்ற பொழுது யாருக்கு சீட் கொடுப்பது, யாருக்கு வேட்புமனுக்கான இதை கொடுப்பது, பேர்களை கொடுப்பதுன்னு சொல்லப்படுகின்ற நிலையிலே போட்டி உருவாகும். அப்பொழுது தங்களுடைய சூழ்நிலத்தை பார்த்துக்கொண்டு 1-2 வர மாட்டார்கள். இப்பொழுது ஓரணியன்னு சொல்லி கதைப்பவர்கள் கூட என்னுடைய கணிப்பின்படி அப்பொழுதும் கூட எல்லாரையும் சேர்த்து ஓரணியாக வருவோம். அதாவது முதல் டிஎன்ஏ இருந்தது போல, ஆரம்ப கட்டத்தில் டிஎன்ஏ இருந்தது போல ஓரணியாக சேர்ந்து கட்சியின் அடிப்படையில் வைத்துக்கொண்டு எனக்கு 2 பேர் எனக்கு 2 பேர் எனக்கு 2 பேர் சொல்லி போட்டு பாடுகின்ற அந்த தன்மைக்கு வரமாட்டார்கள் என்று சொன்னார். தலைமைத்துவ போட்டியும் மேலும் இன்னைக்கு காணப்படுகின்றது. பொது வேட்பாளர் என்கின்ற இந்த கருத்துருவாக்கத்தின் மீது உங்களுக்கு அப்படி என்ன கோபம், அப்படி என்ன மாற்று கருத்து இருக்கிறது? ஏற்கனவே சொன்னது போல பொது வேட்பாளர் சொல்லப்படுகின்ற விஷயம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பொறுத்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்புடையதா என்பதுதான் கேள்வி. பொது வேட்பாளர் என்பது பொது வேட்பாளர் என்பதையே நான் புலியாக சொல்லுகின்ற ஆள் அல்ல. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அது ஏற்புடையதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னு சொல்லி சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாராளுமன்ற தேர்தல் இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்றாக அணிப்போம் என்றால் இந்த தேர்தல் கட்டத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி கூட ஒரு வேட்பாளர் கூட 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ரணில் விக்ரமசிங்க சில வாக்குகளை பிரித்தெடுத்த காரணத்தினால தான் இந்த 1.3 மில்லியன் இடைவெளி கூட ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் மிகவும் கடுமையான ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே தான் எங்களுக்கு பேரம் பேசுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். இப்போ நாங்கள் தனியாக வரப்போகிறோம் பிரிய போகிறோம் சொல்லப்படுகின்ற பொழுது அப்பொழுது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்பட போகின்றதுன்னு சொல்லி அப்பொழுது எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை நாங்கள் விட்டுகின்றோம். உடனே அடுத்த கேள்வி கேட்பார்கள், நாங்கள் பேரம் பேசினால் மட்டும் அவர்களை அமல்படுத்தி விடுவார்களான்னு சொல்லி அப்படி கேட்பதற்கு பதிலாக தமிழ் மக்களை ஒரு குடையின் கீழ் திரட்ட வேண்டிய கால அவசியம் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அது இல்லாமல் போவது தொடர்பாகவும் விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது இப்படியான தேர்தல்கள் வருகின்ற பொழுது தமிழ் மக்களை ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்று திரட்ட வேண்டிய ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது தானே. ஒருவேளை அந்த முயற்சிகள் தோற்று போகலாம் அல்லது வெற்றி அளிக்கலாம் என்பது வேறு. ஆனால் அந்த அவசியத்தை புரிந்து கொள்ளவில்லையா? அவசியம் இருக்கின்றது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது இதே ஓரணியாக எல்லா அரசியல் தலைமைகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக பார்லிமெண்டத்தை முகம் கொடுப்பார்கள் என்று சொன்னால் நான் எனக்கு பூரண ஆதரவு. தனிப்பட்ட ரீதியிலே நான் இறங்கி பிரச்சாரம் செய்யக்கூட தயார். நான் என்ன சொல்வது, ஜனாதிபதி தேர்தல் அதுவும் இவ்வாறு தென்னிலங்கை வேட்பாளர்கள் சிறுபான்மை வேட்பாளர்கள் சிறுபான்மை மக்களுடைய சிறுபான்மை சொல்லுகின்ற சொற்பதம் கூட சிலருக்கு பிடிப்பதில்லை, தமிழ் மக்களுடைய தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்குகளிலே மிகவும் பாரதூரமாக தங்கி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அநியாயமாக எங்களுடைய வாக்குகளை பலதரப்பட்ட கோணங்களிலும் சிதறடித்து பேரம் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை மிக முற்றுமுழுதாக இழந்து விட்டோம் என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது அரியநேந்திரன் 5ஆவதாக வந்திருக்கின்றார் தேசிய மட்டத்திலே பார்க்கின்ற பொழுது. இது தேசிய இலங்கை என்று சொல்லப்படுகின்ற நாட்டுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? நாங்கள் இங்கு வேணும் என்று சொன்னால் 1000 காய்ச்சி கொள்ளலாம், நாங்கள் 1-2 வந்திருக்கின்றோம் மக்கள் தேசிய மக்களை நிரூபித்திருக்கிறார்கள் சொன்னார். ஆனால் அதே அளவுக்கு மற்ற 2 வேட்பாளர்களுக்கும் மற்ற 3 வேட்பாளர்களுக்கும் போயிருக்கின்றதே வாக்கு. ஈவன் திலிஜ் வீரர் கூட வாக்கு போயிருக்கின்றது. ஆனால் இவர்கள் சொன்ன இந்த பொது வேட்பாளர் என்கின்ற இந்த கருத்துருவாக்கத்தை கொண்டவர்களால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து தேசியத்திற்கு பதில் சொல்வதோ அல்லது தேசியத்திற்கு ஒரு செய்தி சொல்வதோ அல்ல. அவர்கள் நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாக நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்கின்ற செய்தியை சர்வதேசத்திற்கு சொல்ல போகின்றோம். அரியநேந்திரன் என்கின்ற தனிப்பட்ட நபரை புறம் தள்ளிவிட்டு சங்கு என்கின்ற அல்லது பொது வேட்பாளர் என்பதை ஒரு குறியீடாக கொண்டு பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாக்கு திரட்சி என்பது சர்வதேச சமூகத்திற்கு ஒரு செய்தி சொல்வதாக அமையும். இதுதான் அவர்களினுடைய நோக்கமாக இருந்தது. அதனுடைய விளைவு தேர்தலுக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது ஒரு கணிசமான வாக்கை அரியநேந்திரன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ஒரு அதிகமான விகிதாசார வாக்குகளை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது எங்களினுடைய பேரம் பேசுதல் சக்தியிலோ அல்லது எங்களினுடைய அபிலாஷைகளை சர்வதேசம் நோக்கி கொண்டு போகின்ற விவகாரத்திலோ பங்களிப்பு செலுத்தாது என்று நம்புகிறீர்களா? முதலாவது
எங்களுடைய பிரச்சனைகள் அபிலாஷைகள் சர்வதேசத்துக்கு இனித்தான் சொல்லி தெரிய வேண்டும் என்பது இல்லை என்பதை நான் நம்புகிறேன். சர்வதேசத்திற்கு பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் பலதரப்பட்ட முறைகளில் இல்லை, அதற்காக அதை அப்படியே விட்டுவிட முடியாது. நான் சொல்ல வரேன். இதுவரையிலும் சர்வதேசத்திலிருந்து ஒரு சாதகமான பதில் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் எனவே நாங்கள் தேசிய நீரோட்டத்தோடு கலப்போம் என்பதும் சரியான அணுகுமுறை இல்லை தானே? இப்பொழுது சர்வதேச அணுகுமுறை சொல்லி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் வேறு தென்னிலங்கை வேட்பாளர், அதாவது ஜனாதிபதியாக வாய்ப்பு இருப்பதற்கான வேட்பாளர்கள் சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வேறுபட்ட பிராந்திய சர்வதேச அரசுகள் பின்னணியிலிருந்து உதவி செய்வது என்பது கண்கூடாக தெரிகின்றது. ஆனால் தாங்கள் எதிர்பார்த்த தாங்கள் கொண்டு வருவதற்கு நினைத்த வேட்பாளர் வெற்றி பெறாத பொழுது கூட அதற்கு எதிராக வேலை செய்த நாடுகள் கூட முதலாவதாக சென்று அவர்களை வாழ்த்தி தெரிவித்துக்கிற தன்மை காணப்படுகின்றது. இல்லை என்ன வெளிச்சம் என்று சொன்னால் அந்தந்த நாடுகள் எப்பொழுதுமே உத்தியோகபூர்வமான அரசாங்கத்துடன் சேர்ந்து செயல்படுவதற்குத்தான் முன்னிற்கணும். அப்போ நான் கேட்கின்றது இந்த சர்வதேசம் என்பது என்ன? சர்வதேசம் என்பது ஐக்கிய நாடு சபையாக இருந்தாலும் கூட சர்வதேசம் என்பது அரசியல், அதாவது இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒரு அமைப்பு. அப்போ அந்த அரசாங்கங்கள் தங்களுக்கு சாதக பாதகங்களை முன்னிறுத்தி ஏனைய விஷயங்களை நகர்விக்குமே தவிர தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை முன்னிறுத்தி தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய உரிமைகளை, தங்களுடைய எஃப்ஐஆர்ஸை பின்னுக்கு நிறுத்தார். அதான் யதார்த்தம். அதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். உதாரணமாக நான் நடுவிலும் சொல்லுகின்ற உதாரணம் என்று சொன்னால் 2012ஆம் ஆண்டிலிருந்து இலங்கைக்கு மனித உரிமைகள் பேரவையிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. 12.3.14 கால பகுதியிலே மிக தீவிரமாக அமல்படுத்தப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் பிரச்சனை வரும் என்று சொல்லப்படுகின்ற மிக பாரிய அளவிலான அழுத்தங்கள் அந்த நேரத்தில் இருந்த இலங்கை அரசாங்கத்தின் மீது விதிக்கப்பட்டது. பிறகு 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றம் அதே அழுத்தத்தை தெரிவித்த அந்த நாடுகளுக்கு சாதகமான ஒரு ஜனாதிபதியினை கொண்டு விட்டது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச மனித உரிமை பேரவை அவதானித்துக் கொண்டு வந்திருந்தீர்களா தெரியும், அழுத்தம் மிக மிக குறைந்தது. காலம் கொடுத்து பார்ப்போம் சொல்லி நிறைய காலத்தை தள்ளி கொண்டு போனார்கள். பிறகு அங்கேயும் எதுவும் பெறாத சந்தர்ப்பத்தில் நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், நாங்கள் கதைக்கின்ற இந்த சர்வதேசம் என்பது கூட அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒரு கட்டமைப்பு, அது சுயாதீனமானது அல்ல. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அரைவாசிக்கு மேலான பணம் அமெரிக்காவினாலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் முதல் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது பாரிய அளவிலான நிதிகளை ஐக்கிய நாடுகள் சபைக்கு செலுத்தாமல் தவிர்த்தார். அதன் பொழுது ஐக்கிய நாடுகள் சபை பதறியது. என்ன சொன்னால் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத காணப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே ஐக்கிய நாடுகள் சபை வெளியிலே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அமெரிக்காவினுடைய பகைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் சொன்னால் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கமே இல்லாமல் போய் கட்டமைப்பை சீரழிக்கப்படுகிற தன்மை ஏற்படுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் பார்த்துருந்தா இந்த வருஷம் ஜூன் மாதம் கூட ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற விதத்திலே ஐக்கிய நாடுகள் சபைக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். அந்த நிதியிலிருந்து அந்த நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிதி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்தந்த நாடுகளுடைய பொருளாதார வளத்தினை வைத்துக் கொண்டு தீர்மானிப்பார்கள். அமெரிக்காவும் இலங்கையும் ஒரே அளவில் செலுத்த வேண்டிய தேவையில்லை. தான் யதார்த்தம். அப்படி கொடுக்கின்ற போது அந்த கொடுக்கின்ற பணத்தினுடைய செல்வாக்கு அங்கே இருக்குமா இல்லையா என்று ஏற்றுக்கொள்ள பார்த்தீங்க வேணும். அங்களுடைய பணத்தினுடைய செல்வாக்கு இருக்கும். இவ்வளவு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் இருக்கின்ற இலங்கை கூட ஜூன் மாதம் முழு பணத்தையும் செலுத்தி இருக்கின்றது. கட்ட வேண்டிய முழு பணத்தை. என்ன சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இது அதன் மூலமாகத்தான் கட்டுப்படுத்தப்படுகின்ற செல்வாக்கு செலுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் என்று காட்டுறோம். ஓகே, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதுதான் நான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும் கூட இன்னும் 2 மாதத்திலே வேற இருக்கின்ற பாராளுமன்றத்தில் அதுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அன்று நீங்களே யோசிச்சு பாருங்கள், நாங்கள் எல்லாரும் ஒன்றாக நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் நான் என்னுடைய கேள்வியாக இந்த நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டமைப்பாக ஏதோ ஒரு பேரில் ஒரு கூட்டமைப்பாக நிற்கிறோம், எல்லாரையும் உள்வாங்கி நிற்கிறோம்னு சொல்லுகின்ற பொழுது வேறு பக்கங்கள் இப்பொழுது சிதறடிக்கப்பட்டதை விட மிகவும் ஒருமித்த விதமான வாக்குகள் அளிக்கப்படுமா இல்லையா? தமிழ் மக்கள் வாக்களிப்பார்களா இல்லையா? 1-2 முழு பேரும் வாக்களிப்பார்கள். உங்களுடைய இந்த எதிர்பார்ப்பு நோக்கம் என்பதெல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த முயற்சி ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொள்வோம், ஒரு பார்வைக்கு ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இந்த முயற்சியை மேற்கொண்டவர்கள் மீது ஒரு மிக காட்டமான விமர்சனத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறீர்கள். இந்த முயற்சி ஒரு சுயநலத்திற்கான அல்லது தங்களினுடைய பின்புலத்திற்கான ஒரு முயற்சி என சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் 10 எழுத்தாளர்களை மிக காட்டமாக நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள். 10 எழுத்தாளர்களினுடைய பணி என்பது கட்டுரைகளை எழுதுவதும் அதனை பிரசுரிப்பதும் தானா, அல்லது நீங்கள் எழுதிய அதே வரிகளில் சொல்வதாக இருந்தால் இந்த முயற்சியை முன்னெடுப்பவர்கள் வவுனியா உங்களை வரவேற்கிறது என்கின்ற வளைவு தாண்டி சென்று மக்களோடு களத்தில் நிற்காதவர்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் இந்த முயற்சியை தொடங்குவதில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து? முயற்சியை தொடங்குவதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. 2000 சரியான ஆண்டு ஜாமில் தமிழ் மக்கள் பேரவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் பேரவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட பொழுது
அதற்கு இருக்கின்ற சாதக பாதகங்களை அந்த நேரத்திலே ஆராய்ந்து அது மிக முக்கியமான ஒரு செயற்பாடு என்பதை ஏற்றுக்கொண்டு அதை மிகவும் வரவேற்றவர்களை ஒருத்தர். ஆனால் உங்களுக்கு தெரியும், அதை ஆரம்பித்தவர்கள் யார், அதை தொடர்ந்து கண்டு நடத்தியவர்கள் யார், அதற்கு பிறகு அதை என்ன விதமாக கைவிடப்பட்டது, என்ன காரணத்துக்காக கைவிடப்பட்டது என்பதை நாங்கள் நேரடியாக பார்த்தவர்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவ்வாறான பொது கட்டமைப்புகளை உருவாக்குகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு சமுதாய கடமை ஒன்று இருக்கின்றது. அந்த கட்டமைப்பு சரியாக வரலாம், பிழையாக வரலாம், ஆனால் சரியான முறையில் முன்னெடுக்கப்படலாம். அது வெற்றி பெறலாம், தோல்வி பெறலாம், அது வேறு பிரச்சனை. கட்டாயமாக எல்லாம் வெற்றி பெறும் எங்களுக்கு அது வழிவாக தெரியும், சலவிதமான முறை இருக்கு. ஆனால் அதை முன்னெடுக்கின்ற பொறிமுறை வெளிப்படையானதாகவும் அர்த்த புஷ்டியுள்ளதாகவும் மக்களுடைய நலன்களை முன்வைத்ததாகவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் பேரவை எவ்வாறு அந்த எதிர்பார்ப்புகளோடு மக்களால் பார்க்கப்பட்டதோ அது முறியடிக்கப்பட்டு விட்டது. அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கு மக்கள் இவ்வாறான பொதுவாக ஒரு கட்டமைப்பை கொண்டு வர போகின்றோம் சொல்லுகின்ற பொழுது மக்கள் அச்சத்துடன் நம்பிக்கையற்ற தன்மைகளை பார்க்கின்ற தன்மை காணப்படுகின்றது. அதுதான் எனக்கு இருக்கின்ற பிரச்சனை. இந்த பொறிமுறை என்றது எந்த விதமான மக்கள் கலந்த ஆலோசனைகளோட மிச்சம். கடைசியாக 2-3 மீட்டிங் வவுனியாவில் வச்சதையும் யாழ்ப்பாணத்தில் வச்சதையும் மட்டக்களப்பில் வச்சதையும் நான் கதைக்கவில்லை. ஆரம்ப கட்ட இந்த கருத்தேற்புகள் பொதுவெளிகளிலே உரையாடப்பட்டு, மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் முன்வைக்கின்ற மறுமொழி எல்லாமே எழுதி வைத்து வாசிப்பது போல ஒரு மறுமொழி. சர்வதேசத்துக்கு சொல்ல போகிறோம்னு சொல்லி 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. திருப்பி சொல்கிறேன், தொடர்ச்சியாக சொல்லக்கூடாது நான் சொல்ல வரவில்லை. ஆனால் தேசிய அரசியல் சர்வதேச அரசியல் என்பது தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். இலங்கையிலே திருப்பி என்னுடைய வார்த்தைகளை கவனமாக, தெற்கு மக்கள் சொல்வதைத்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஆனால் நாங்கள் சொல்வதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெற்கு அதை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அதுக்குரிய வாய்ப்புகள் குறை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தெற்கு மக்கள் சொல்லுகின்றபடி விரும்புகின்றபடி நாங்கள் வாழ வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அதே நேரத்தில் நாங்கள் என்ன விதமாக வாழ விரும்புகின்றோம், என்ன கேட்கின்றோம், அதுக்கான உரிமைகள் என்ன, நியாயம் என்ன என்பதை தெற்கு சரியாக விளங்கிக் கொள்ளாத பட்சத்திலே அதை அமுல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறை. இப்போ நாங்கள் முதல் கையெழுத்தது போல NPP தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இதே NPP குருந்தூர் மலையை பற்றியோ தையிட்டியை பற்றியோ எந்த விதமான கருத்துக்களையும் முதல் சொன்னதில்லை. இப்பொழுது திடீரென்று சொல்லுவார்களா, சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இடதுசாரி கட்சிகள் சொல்லுகின்றவர்கள் முதலாவதாக போய் நிற்கின்றார்கள். தலைமை கும்பிடுவதற்கு பௌத்தபிக்குகளிடம் போய் நிற்கிறார், மதச்சார்பற்றவர்களாக இருக்க வேண்டியவர்கள் போய் நிற்கிறார்கள், கிறிஸ்தவர்களிடம் போய் நிற்கிறார். அது வேறு பிரச்சனை. நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், அவர்களுக்கு வெளி அழுத்தங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் அமல்படுத்த முடியுமா? இப்பொழுது 13ஆம் திருத்த சட்டம் கொண்டு 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு இவ்வளவு காலம் போய்விட்டது. ஆனால் இன்று கூட அதை முழுசாக அமல்படுத்துவதா இல்லை என்பது முதலாக வாக்குவாதம் தான் போய்கொண்டிருக்கின்றதே தவிர தெற்கிலே இங்கே வேறு பிரச்சனை. தெற்கிலே போய்கொண்டிருக்கின்றதே தவிர அது அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அமல்படுத்தப்படாமல் விடுவது அரசியலமைப்பை மீறுகின்ற மிக பாரதூரமான குற்றம் என்பது கூட பார்க்காமல் போய்கொண்டிருக்கிறது சொன்னால் அது சம்பந்தமான புரிதலோ ஆதரவோ தெற்கிலே இல்லை. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், தெற்கினுடைய புரிதல், எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவை, அந்த கோரிக்கைகள் அந்த நியாயத்தின் அடிப்படையிலே தெற்கு மக்கள் விளங்கி கொண்டு அதற்குரிய ஆதரவை சிங்கள மக்கள் மத்தியிலே திரட்டி தங்களுடைய பிரதிநிதிகளுக்கு, அரசியல் பிரதிநிதிகளுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வர வேண்டுமே சொல்லு. 2022ஆம் ஆண்டு யுத்த நிறுத்த உடன்படிக்கை, ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விடுதலை புலிகளுக்கு இடையிலான அந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை கூட பொருளாதார காரணங்களினாலும் அரசியல் சலிப்பின் காரணமாகவும் தெற்கு மக்கள் அந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை தீருங்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வந்தார்கள். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் இயக்கமும் மிகவும் பலம் பொருந்திய அணியாக இருந்த காரணத்தினாலே ஏறத்தாழ சமனாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அந்த அழுத்தத்துக்கு போனார்கள். நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், இவ்வாறு பொதுவான ஒன்றுக்குள் கொண்டு வருவது முக்கியமானது. அதை நான் மறுதளிக்கவில்லை. காலப்பகுதி தான் எனக்கு சிக்கலானது. இதே இந்த பொதுமக்கள் வேட்பாளர் சொல்லப்படுகிற அந்த பின்னணி, அந்த கூட்டமைப்பு பாராளுமன்ற தேர்தலுக்கு அனைவரையும் அணிதிரட்டி ஒன்றாக நின்று வேலை செய்வார்களாக இருந்தால், இந்த முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக பாராளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். ஒரு சில கட்சிகள் மாற்று நிலைப்பாடுகள் எடுக்கலாம். உதாரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சேர்வதற்கான வாய்ப்பில்லை, தமிழரசு கட்சி சேர்வதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் ஏனைய கட்சிகள் இந்த பொது கட்டமைப்பு ஒன்றிணைந்து ஒரு அணியாக பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் அதனுடைய விளைவுகள், அதற்கான வரவேற்பு எப்படி இருக்கும்? கட்டாயம் நிச்சயமாக இருக்கும், அதிகமானதாக இருக்கும். எனக்கு தமிழரசு இந்த நேரத்திலே மாற்று கருத்துக்களை
வைத்திருப்பதற்கான தேர்தலை புறக்கணிப்பு என்பதை நான் இந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டதில்லை. தேசிய தேர்தல் அரசியல் ஓட்டத்திலே நாங்கள் பங்கேற்காமல் புறக்கணிக்க போகிறோம், ஒதுங்கி நிற்க போகிறோம்னு சொல்லி அரசியல் நடத்த முடியாது. அதுவும் நாங்கள் நிற்கின்ற தேர்தல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம், மற்ற தேர்தலை புறக்கணிக்க போகின்றோம் சொல்வதெல்லாம் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்காக என்று ஒரு சொல்லாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தார் இதே அவர்கள் தான் தேசிய பாராளுமன்றம் அதை ஒரு ஒற்றையாட்சியில் வருகின்ற ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே போய் நான் சிங்கள நாட்டை பிரிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி எடுத்துக்கொண்டது தான் அந்த சந்தர்ப்பங்கள். அது காலத்துக்கு ஏற்ற விதமாக அந்த இதில் சொல்லிக்கொள்ளலாம், அது வேறு பிரச்சனை. நான் சொல்ல வருகின்றேன் சொன்னால் இந்த ஒருமித்த கட்டமைப்புக்கு கீழ் கொண்டு வருகின்றோமாக இருந்தால், பொது தேர்தலை நாங்கள் முகம் கொடுக்க போகிறோமா இருந்தால், அந்த நேரத்திலே இவர்கள் எதையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னால், இந்த விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னால், சில விளங்கிக் கொள்ள முடியாத சொற்பதங்கள் பாதிக்கப்பட்ட மிகவும் அதாவது சாதாரண சங்கிற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு பொதுமகனாலே வாசித்து விளங்கக்கூடிய முடியாத விதமான ஒரு விஞ்ஞாபனமாகத்தான் அமைந்திருந்தது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே ஆனால் அதை வாசித்து விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுதிலே அதில் எந்த விதமான தமிழ் மக்களுக்கு பாரதூரமான தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எனக்கு இருக்கின்ற கேள்வி, ஏன் தமிழரசு கட்சியும் காங்கிரஸும் தமிழ் மக்கள் முன்னணியும் தேசிய தமிழ் மக்கள் முன்னணியும் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளாமல் போக வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற கேள்வி வருகின்றது. இப்போ இந்த நேரத்திலே பகிஷ்கரிக்க சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை திரட்டி ஜனாதிபதியாக வரக்கூடியவர்களிடம் நாங்கள் பேரம் பேச வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் கூட, பொது தேர்தலை நாங்கள் ஒன்றாக முன்னெடுக்க போகின்றோம் என்றால் அதை மறுதளிக்க வேண்டிய தேவை ஏன் தமிழரசு கட்சிக்கு வரும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அப்படி வெறுமாக இருந்தால் தமிழரசு கட்சி தீர்க்கமாக பரிசீலிக்க வேண்டும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுகளை. இப்பொழுது கூட நீங்கள் முதலே சொன்னது மாதிரி 2,60,000 வாக்குகளை அறிஞர்கள் பெற்றிருக்கிறார்கள். 2,60,000 வாக்குகள் என்பது மிக சொற்ப அளவான நிதி பங்களிப்புடன் மிக குறுகிய காலத்திலே முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரங்களுடன் பெற்றிருப்பது என்பது அதுவும் பத்திரிகைகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. 25 மாவட்டங்களிலும் 23 தேர்தல் மாவட்டங்களிலும் அவர் வாக்குகளை பெற்றிருக்கிறார். 5 வாக்குகளோ 40 வாக்குகளோ வேற வித்தியாசம். 23 தேர்தல் மாவட்டங்களிலும் அவர் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் என்பது நான் சமூக ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது நான் அந்த காலகட்டத்தை விமர்சித்தாலும் கூட, இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், வென்றது தோற்றதை வைத்து நக்கல் அடித்து நையாண்டி செய்து கொண்டு போயிருக்கின்ற சூழ்நிலை அல்ல. நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டியது சுய பரிசீலனை. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வருவோம். பாராளுமன்ற தேர்தலில் இப்படி வருகின்ற பொழுது தமிழரசு கட்சி இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எனக்கு இணைந்து கொள்ளாமல் போவதற்காக அவர் சொல்லக்கூடிய எந்த விதமான காரணங்களையும் சிந்திக்க முடியாமல் இருக்கின்றது. ஏன் இணைந்து கொள்ள முடியாமல் இருக்க வேண்டும் சொல்கிறார். நான் நெடுகிலுமே புது வழிகளிலே கேட்கின்றவரால் டிஎன்ஏ என்ற கூட்டமைப்புக்குள்ளே பிளாட்டிபிஆரில் ஈரோஸ் அந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொள்ள முடியுமாக இருந்தால் ஏன் நாங்கள் அந்த எத்தனைப்பை இபிடிபி இணைத்துக் கொள்வதற்கும் சேர்த்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி என்ன வேறுபாடுகள் இருக்கின்றது, இல்லை என்று இல்லை, வேறுபாடுகள் இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. ஆனால் பாரதூரமான கோரிக்கை இபிடிபியையும் டிஎன்ஏயும் சேர்ப்பது என்பது மற்ற கட்சிகளுக்கும் இவர்களுக்கும் என்று என்ன, எல்லாருமே ஆயுதக்குழுவாக ஆரம்பித்தவர்கள். வவுனியாவிலே சில அரசியல் கட்சிகள் என்ன விதமாக இந்த சொல்லப்படுகின்ற இந்த ஆயுத குழுக்கள் என்ன விதமாக அரசாங்கத்துடன் செயற்பட்டார்களோ அதே விதமாக இப்படி செயல்பட்டது. நான் ஒத்தரையும் நியாயப்படுத்த விரும்பவில்லை. நான் சொல்ல வருகின்றேன் சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் ஓரணியாக வருவதற்கு ஒன்றே ஒன்று நான் பார்க்கின்ற வித்தியாசம், அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இணைந்து கொண்டு மிக சமீப காலம் வரை அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு தமிழ் மக்கள் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்தார்கள் இப்படின்னு சொல்லப்படுகின்ற கட்சியினர். அதே ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுகின்ற பொழுது பிரச்சனை அந்த ஒரு வித்தியாசத்தை தவிர என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், அப்படி நாங்கள் ஓரணியாக அவர்களை சேர்க்க முடியும் என்றால் இவர்களையும் சேர்க்க முடியாது. நான் என்னுடைய கேள்வி சுருக்கமாக கேட்பதாக இருந்தால் அது வர முடியுமா, வர ஏழுமா இல்லைன்றெல்லாம் வேறு பிரச்சனை. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் ஒன்று திரட்ட முடியாமல் இருக்கின்ற பொழுது ஜனநாயகம் என்பது அதுதான். இருந்தாலும் கூட தெற்கை சேர்ந்த கட்சிகள் இங்கிருக்கின்ற வாக்குகளை எடுத்துக்கொண்டு போவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலத்துக்கு காலம் அதிகரித்து கொண்டு போகின்றது. நான் நேற்று கூட சில வேலை தேசங்களாக பார்க்கின்ற பொழுது 35,000 வாக்குகளை 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பெற்றிருந்தார். அதே மஹிந்த ராஜபக்ச 2015ஆம் ஆண்டு 75,000 வாக்குகளை பெற்றிருந்தார். தோத்தார்ன்றது வேறு பிரச்சனை. ஆனால் ஸ்டில் 75,000 வாக்குகளை யாழ் தேர்தல் மாவட்டத்திலே பெற்றிருந்தார். கோட்டாபய ராஜபக்ஷ நாங்கள் மஹிந்தவை கூட விடுங்களேன், கோட்டாபய ராஜபக்சவை பயங்கரமான தமிழ் மக்களுக்கு எதிரானவர் துவேசின்னு சொல்லப்படுகின்ற கோட்டாபய ராஜபக்சவோட 45,000 வாக்குகளை பெற்றிருந்தார். நான் வன்னி மாவட்டத்தை சேர்க்கவில்லை என்று சொன்னால் வன்னி மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் வவுனியாவில் இருக்கின்ற சிங்கள பிரதேசங்கள்லாம் வரும். ஆனால் யாழ்ப்பாண மாவட்டம் பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையாக தமிழ் பேசுகின்ற யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நேரடியாக பாதிக்கப்பட்ட அநேகமானவர்கள் இருக்கின்ற பிரதேசம்.
பிறகு இந்த முறை நாமல் ராஜபக்சவுக்கு வெறும் 800 வாக்குகள். அது ஒரு பக்கம், அது வேறு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், இப்பொழுது இந்த அரியநேந்திரன் அவர்களுடைய இந்த பொது வாக்களிப்பில் 2 கருத்து இருப்புகள். ஒன்று, நாமல் ராஜபக்சவோட இதை வரவேற்றிருந்தார். அப்பொழுது நான் கூறிய கருத்து என்னன்னு சொன்னால், அவருக்கு அரியநேந்திரன் வென்றாலும் சாதகமாகும், தோற்றாலும் சாதகமாகும். வென்றால் என்னவென்று சொல்லுவார், பாருங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றாக வந்து தமிழ் மக்கள் உடனே நாட்டை அவருடைய பிரச்சார நடவடிக்கைகளுக்கு மிக சாதகமாக பயன்படுத்தலாம். தோற்றாலும் அதையும் சாதகமாக பயன்படுத்தலாம். பாருங்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இல்லை அது சொல்ல மாட்டார்கள். தமிழ் மக்கள் தெற்குடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் தான் தமிழ் மக்கள் மத்தியில் துவேஷத்தை விதைத்து பிரித்து வைத்து பார்க்கின்றார்கள் சொல்லப்படுகின்ற கருத்தாளர்களை முன்வைத்து 2 பக்கமாகவும் செய்யலாம். அப்போ நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், அப்படி அதுக்கு அவர் சொல்லுவார் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய முன்னெடுப்புகள் செய்யக்கூடாது நான் சொல்ல வரவில்லை. அப்படியான சூழ்நிலைகளில் தான் நாங்கள் இவ்வாறு பொதுவாக பொது கட்டமைப்புகள் ஒன்றுக்கு, அதாவது ஏற்கனவே இருக்கின்ற கட்டமைப்புக்கு எதிராக மாற்று முறையாக சில முன்னெடுப்புகளை முன்னெடுக்கின்ற பொழுது எந்த காலகட்டத்தில் செய்கின்றோம், அது அப்பொழுது நிலவுகின்ற அரசியல் சூழ்நிலைக்கு அமைவாக இருக்கின்றதா, எந்த விதத்திலே மக்களுக்கு பங்களிப்பு செய்யும் என்பதை ஏற்றுக்கொள்ளும். பொத்தில் இலக்கம் பொலிகான் இருக்கின்றது தானே, அதிலே இந்த பொது வேட்பாளர்களுக்கு பின்னால் நின்றவர்கள் அநேகமானவர்கள் அதிலே பங்கேற்றவர்கள் நிறைய பேரையும் தனிப்பட்ட தெரியும். அதை விட கோட்டாபய ராஜபக்சனுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக மழை, கோவிட், அவ்வளவு என்ன பிரச்சனையெல்லாம் வர முடியுமோ அவ்வளவுக்கும் எதிராக 4-5 நாட்கள் எங்களுடைய மக்கள் கால்நடையாக அதை விட உரத்து எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் என்பதை சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை. இதை நான் என்ன எதிர்பார்க்கிறேன் சொன்னால், இந்த பொது தேர்தலில் காட்ட வேண்டும். அந்த கட்டமைப்பு, ஒரு பொது கட்டமைப்பு அனைவரையும் உள்வாங்கியதாக பொது தேர்தலை நாங்கள் முகங்கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் நாங்கள் அனுப்பியதுமாக ஒட்டுமொத்தமாக முழு வாக்குகளையும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு கொடுத்து எங்களுடைய பிரசித்தர்களையும் நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிலாஷையை தவிர சங்குக்கோ பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கோதான எதிர்ப்பு அல்ல, அது வெறுப்பு அல்ல. காலகட்டம் பிழை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அனுரகுமார திசாநாயக்க பெரும்பாலாக வெளிப்படையாக ஒரு சீன சார்பு தன்மையுடையவராக அறியப்படுகின்றார். ஆனால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் முதலாக இந்தியாவாக வாழ்த்து தெரிவித்தது, பிறகு அமெரிக்கா, பிறகு சீனா என எல்லா நாடுகளும் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கவினுடைய இந்த சர்வதேச அணுகுமுறை எப்படி இருக்கும் சுருக்கமாக? இலங்கையை பொறுத்த வரைக்கும் பக்கச்சார்பான ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியாது. எங்களாலே அந்தளவுக்கு அரசியல் பலமும் இல்லை, பொருளாதார பலமும் இல்லை. அப்பொழுது நாங்கள் எப்பொழுதுமே ஒரு நடுநிலையான ஒரு போக்கை கடைப்பிடிக்க வேண்டும். அதுக்கு மிக சிறந்த ஆளுமைகள் வேண்டும். எனக்கு இப்பொழுது இது சம்பந்தமாக பாரிய அளவில் கருத்து சொல்ல முடியாது என்று சொன்னால், இவர்கள் மிக புதியவர்கள், இதுவரைக்கும் செய்ததில்லை, இப்பொழுது தான் செய்ய போகிறார்கள், செய்ய ஆரம்பிக்க போகிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இன்னும் அமைச்சரவையை கூட தீர்மானிக்காத சந்தர்ப்பத்திலே இவர்களிடம் உண்மையாகவே ஒரு திட்டம் இருக்கின்றதா என்று சொல்லுகின்ற பல தரப்பட்ட கேள்விகள் எழுப்புகின்றது. ஆனால் பரவாயில்லை என்று சொன்னால், இப்போ பார்லமெண்ட் தேர்தல் வருகின்ற பொழுது அவர்கள் வெளியில் இருந்து அதுக்கு நபர்களை உள்ளுக்கு கொண்டு வரலாம், பொறுத்தவர்களை கொண்டு வரலாம். உடனடியாக எல்லாத்தையும் செய்ய முடியாது, காலத்தை கொடுத்து வரலாம். ஆனால் தேர்தலுக்கு முதல் மிக சமீபத்துக்கு முன்னர் கூட அதானி திட்டத்தை நான் இல்லாமல் செய்வேன் சொல்லப்படுகின்ற மிக காரசாரமான அதிலே பலதரப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கின்றது என்பதை ஊடகங்கள் அந்த முன்னெடுக்கப்பட்ட பொறிமுறையிலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கிறது, அது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ரைட், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதானி என்பது பிஜேபி அரசாங்கத்தினுடைய மிக நெருங்கிய, அதாவது பிஜேபி அதானியை பகைப்பது என்பது நேரடியாக மோடியை பகைப்பது போன்றது. அந்த பகைமை என்பதை முன்னெடுத்து சரியாக செய்யக்கூடிய அளவுக்கு அனுரகுமார திசாநாயக்கனால் அரசியல் யுக்திகளை வகுத்துக் கொள்ள முடியுமா என்பது கேள்வியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கையுடைய மனப்பாங்கை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு சைனாவை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கு தெற்கிலும் இல்லை, வடக்கிலும் இல்லை. அது ஒரு பொதுவான அவதானம். என்று சொன்னால், இந்தியா என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் எங்களை ஒத்தவர்கள், நாங்கள் ஒரே உப கண்டத்திலிருந்து வந்தவர்கள் சொல்லப்படுகின்ற அந்த ஏற்றுக்கொள்ள, அதாவது இந்தியா காலகாலமாக எங்களுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டு வருகின்ற ஒரு நாடு என்ற அடிப்படையிலே காணப்படுகின்றது. இதே நேரத்திலே பொருளாதார காரணங்கள் இருக்கின்ற பொழுது இந்தியா தான் முதலாக எங்களுக்கு திடீரென்று இறங்கி எங்களுக்கு அரசியல் எல்லாம் கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே சைனா கடனை திருப்பி பின்வருவதற்கான மூலப்படுவதற்கான காலத்தை பின்னுக்கு போடுவதற்கு கூட யோசித்த உடன்படாத ஒரு காலமே காணப்படுது. இது எல்லாத்தையும் அரசியலாக என்னன்னு சொல்லி பார்ப்பதுன்னு தெரியாது. நான் சொல்ல வருகிறேன் சொன்னால், இந்த பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது சைனா ஒருவரை விரும்பியது, இந்தியா ஒருவரை விரும்பியது, அமெரிக்கா ஒருவரை விரும்பியது. ஆனால் இப்பொழுது சைனா விரும்பிய ஒருத்தர் ஜனாதிபதியாக நிரூபிக்கப்பட முடியாத விஷயங்கள், பட் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது தெரியும். விரும்பிய ஒருத்தர் ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே
இப்பொழுது வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து வேலை செய்வார்கள். தங்களுடைய அரசியல் வேறுபாடுகளை தவிர்த்து ஒன்று இரண்டு ஒரணியாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அந்த ஒன்றிணைவு பாராளுமன்ற தேர்தலில் தாக்கம் செலுத்தும், கட்டாயமாக தாக்கம் செலுத்தும். பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, சர்வதேச அரங்கிலும் தாக்கம் செலுத்தும். என்றால் அவர்கள் சர்வதேச அரங்கிலே கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து சில செயற்பாடுகளை, கோட்பாடுகளை, சில அழுத்தங்களை சர்வதேச அரங்கிலே விதிக்கின்ற பொழுது அதற்கு பின்பற்றுகின்ற பல நாடுகள் அவர்களுக்கு பின்னால் இணைவார்கள். அந்த காலகட்டத்திலே வந்து எவ்வாறு எங்களுடைய சர்வதேச அரசியல் உறவுகளையும் வர்த்தகம் என்பதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். வர்த்தகத்தையும் நாங்கள் எவ்வாறு கையாள போகிறோம் என்பதை பார்த்துக்கொள்ளணும். நீங்கள் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறேன் என்று சொல்லுகின்ற சர்வதேசம் சொன்னால் என்னென்னு சொன்னால் 15 வருஷமாக இதுக்குள்ளே வேலை செய்கின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் நடைமுறையில் எல்லாரும் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் காசா. இப்போ அரபு நாடுகள் சொல்லப்படுகின்ற நாடுகள் பொருளாதார ரீதியிலும் எரிபொருளில் வர்த்தகம் என்பது ரீதியிலும் கடல் பாதைகள் சொல்லப்படுகின்ற ரீதியிலுமே வந்து சர்வதேசத்திலே மிக பலம் பொருந்திய நாடுகள். அந்த பலம் பொருந்திய நாடுகளில் பல வந்து பலஸ்தீனத்திலே நடக்கப்படுகின்ற காசாவிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மிக பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுத்து வருகின்றது. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான சாதகமான முன்னெடுப்புகளும் நிறைவேற்றப்படவில்லை. என்னுடைய பார்வையில் நிறைவேற்றப்பட போவதும் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் கூட மேலைத்தைய நாடுகளுக்கு, அதாவது சர்வதேசம் என்பது நாங்கள் சொல்லுகின்ற பொழுது மனசிலே வருகின்ற நாடுகளுக்கு வந்து இஸ்ரேலினுடைய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இஸ்ரேல் இவ்வளவு நாடுகள் ஒன்று இரண்டு சொல்லப்படுகின்ற பொழுதும் கூட யாருடைய பேச்சை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு இனமாக நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை கதைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சர்வதேச பிராந்திய பேரம் பேசலில் வந்து எங்களுடைய பலம் மிக மிக குறைவாக. அந்த நேரத்திலே இவ்வளவு நாடுகள் சேர்ந்து செய்கின்ற கோரிக்கைகளை கூட சர்வதேசத்திலே ஒரு தாக்கத்தை கொண்டு வர முடியாது என்ற சூழ்நிலை காணப்படுகின்ற பொழுது எங்களுடைய இந்த சர்வதேச அழுத்தம் என்பது வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகின்ற கேள்வி என்ன இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் கடந்த 10 வருஷமாக அதை கொண்டிருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு பலர் பிழையாக விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித உரிமை பேரவையிலே யுத்தம் முடிவடைந்த பின்னர் 2012ஆம் ஆண்டு தான் முதலாக பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி. உண்மையின்படி 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. யுத்தம் முடிவடைந்த உடனே ஜெர்மனியினாலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலே அது முறியடிக்கப்பட்டது. இலங்கை செய்தது சரி, அது பயங்கரவாதத்தை அடித்தொழித்தது, மக்களுக்கு விடுதலையை கொடுத்தது என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த மனித உரிமை மீறல்கள் எல்லாம் அதை புறக்கணித்து முறியடிக்கப்பட்டது. அதான் முதலாவது பிரேரணை யுத்தத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்படாத காரணத்தினாலே அதை பல பேர் முதலாவது சொல்லி பார்ப்பதில்லை. உண்மையாக முதலாவது அதான். பிறகு 2012-13களில் அந்த மனநிலை மாறிவிட்டது என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அணுகுமுறையும் மாறிவிட்டது. ஆரம்ப காலத்திலே மேலைத்தைய நாடுகளுடன் உறவுகளை கணிசமாக நல்ல முறையில் பேணி வந்தவர் வந்து பின்னர் சைனாவை நோக்கியதாக தன்னுடைய உறவு முறைகளை மாற்றிக்கொண்டார். அந்த நேரத்தில் தான் இந்த சர்வதேச நாடுகள் வந்து ஏனைய நாடுகள் அதை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்ஷ மீது கொண்டு வரப்படும் தன்மை காணப்படுகின்றது. நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால் சர்வதேச நாடுகள் எப்பொழுதும் தங்களுடைய நலன்களை முன்வைத்துத்தான் நகர்நிலை செய்யும். அதுக்கு எங்களை பகலக்கையாக பாய்த்துக் கொள்வார்களே தவிர உண்மையாக அர்த்த புஷ்டியில் அழுத்தத்தை கொடுப்பதாக இருந்தால் உதாரணமாக பார்க்கின்ற பொழுது இந்த 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மனித உரிமைகள் பிரேரணையிலே வந்து உண்மையை கண்டறிவதற்கான ஆணைக்குழு, காணாமல் போவதற்கான ஆணைக்குழு, விசேட நீதிமன்ற பொறிமுறை, பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழித்தல், காணிகளை விடுவித்தல், இராணுவமயமாக்கலை நிப்பாட்டுதல் சொல்லிலாம் கொண்டு வந்தார். இன்றைக்கு 10 வருஷம் ஆகிவிட்டது. இதை நம்ம அமல்படுத்தக்கூடியதாக இருந்தது. காணாமல் போனதற்கான அலுவலகம் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு இன்று 9 வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. எத்தனை வழக்குகளை விசாரித்து முடித்திருக்கின்றது? எதுவுமே முடிக்கப்படவில்லை. அப்போ அது சம்பந்தமாக சர்வதேசம் என்ன சொல்லுகின்றது என்றதான் பிரச்சனை. என்ன சொன்ன எதாவது நான் சொல்ல வரேன்னு சொன்னால் இலங்கை அரசினுடைய ஆதரவு, உண்மையான அரசு, மானசீக ஆதரவு இல்லாமல் கண்மூடித்தன அந்த கண்பூசுகின்ற சொல்லுவாங்க, பூசி மழுகின்ற விதமாக சில ஏற்பாடுகளை செய்வார்களை தவிர அதை எதையும் அமல்படுத்த போகின்ற பொழுது இதற்கு எதிர்ப்பு வரும். இந்த காணாமல் போன அலுவலகத்தை பற்றி கதைக்கின்ற பொழுது என்பிபி இப்பொழுது அரசாங்கத்திலே ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை சொல்ல வேண்டிய ஒன்று, காணாமல் போன அலுவலகத்துக்கு செய்யப்பட்ட ஒரு திருத்தம் இருக்கின்றது அந்த சட்டத்துக்கு. அதிலே ஆரம்பத்திலே வந்து நிதியுதவியை சர்வதேச நிறுவனங்களும் வழங்க முடியும்னு சொல்லப்படுகின்ற ஏற்பாடு காணப்பட்டது. அப்பொழுது காணாமல் போன அலுவலகம் நிதி பிரச்சனை இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கும் என்றால் சர்வதேச நாடுகள் அந்த நிதியை கொடுத்திருக்கலாம். அந்த ஏற்பாட்டை மாற்றிய முன்மொழிவை கொண்டு வந்து பார்லமெண்டில் நிறைவேற்றியவர்கள் ஜனதா விமுக்தி மக்கள், தேசிய மக்கள், ஜேவிபிக்காரர்கள், ஜனதா விமுக்தி பெறமனக்காரர்கள்.
என்ன காரணம்னு சொன்னால் அதன் மூலமாக என்ன செய்கிறார்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் கொக்குலாய் கொக்கு துடுவாய் இருந்தாலும் சரி, பிறகு முல்லைத்தீவில் இருந்ததாலும் சரி, மன்னாரில் இருந்ததாலும் சரி, நிறைய நேரங்களிலே இந்த பெரும் புதைகுழிகளுடைய அகழ்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லப்படுகின்ற காரணம் நிதி இல்லைன்னு சொல்லப்படுகின்ற காரணம். அதாவது நிதியை கட்டுப்படுத்துவதன் மூலமாக இதனுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதே பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது சுயாதீனமான ஆணைக்குழுக்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் உங்களுடைய காரணம். மனித உரிமை ஆணைக்குழு, அந்த ஆணைக்குழு சொல்லப்படுகின்றது. மனித உரிமை ஆணைக்குழு மனித உரிமை மீறல் சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அந்த இடங்களுக்கு செல்வதற்கு எரிபொருள் இல்லாமல் வாகனம் இல்லாமல் விசாரணைக்கு போகாத சந்தர்ப்பங்கள் இலங்கையில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களை ஒரு பலமான அணியாக தக்க வைக்காமல் நாங்கள் பேரம் பேசுதல் அல்லது சர்வதேசத்திடம் செல்வதல் என்பது பயனளிக்காமல் போகிறது. இப்படி புரிந்து கொள்கிறேன். நாங்கள் ஒன்று திரண்டு ஒன்றாக நிற்கிறோம். அந்த ஒன்று திரட்சி என்பது தெற்கு அரசாங்கம் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு போவதற்கு இடம் அளிக்காது என்பதற்காக நிலைப்பாடு கொண்டு வர வேண்டும். அதே போல நாங்கள் எங்களுக்குள் அடிபட்டு இப்பொழுது தேர்தல் முடிவடைந்த பிறகு தெற்கிலையும் பார்க்கின்றேன், வடக்கிலையும் பார்க்கின்றேன் எள்ளி நகையாடுகின்ற கீழ்த்தரமாக வார்த்தை பிரிவுகளை பிரிவுகளுக்காக ஒரு மனநிலையாக காணப்படுகின்றதை தவிர இந்த தேர்தலுடைய முடிவுகள் என்ன பாடத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது, அந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் எதை மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றோம். உண்மையாக தமிழரசு கட்சி தங்களுடைய அரசு சின்னத்தை சொல்லுகின்ற பொழுது எவருக்கும் மக்கள் வாக்களிப்பாளர் சொல்லப்படும் தன்மை மாறிவிட்டது என்பதை தேர்தல் மிக தெளிவாக காட்டியிருக்கின்றது. ஏற்கனவே காட்டப்பட்டிருக்கிறது, இந்த தேர்தல் மிக தெளிவாக காட்டியிருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே தமிழரசு கட்சி மிக பழைய கட்சி, காங்கிரஸோடு சேர்த்து பார்க்கின்ற போது மிக பழைய கட்சி, அவ்வாறான கட்சிகள் மக்களை வழிநடத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டினை தங்கள் மீது வைத்திருக்கிறார்கள். மக்கள் மீது தங்கள் 2020ஆம் ஆண்டு தேர்தல் கூட, பாராளுமன்ற தேர்தல் கூட தமிழரசு கட்சி அந்த கூட்டணி, அந்த நேரத்தில் இருந்த தமிழ் மக்கள் கூட்டணி டிஎன்ஏக்கு இருந்த கூட்டமைப்புக்கு இருந்த வெறுப்பின் மீதான அல்லது ஒரு அதிருப்தியின் மீதாகத்தான் மற்றவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இப்போ 5 வருஷம் ஆகிவிட்டது. வெளியிலிருந்து போய் வாக்கு கேட்டு பார்லமெண்ட்டுக்கு போனவர்களும் அங்கே எதுவும் சாதித்ததாக இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு தெரியும் எதுவுமே சாதிக்கப்பட முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. இவர் போனாலும் அவர் போனாலும், ஆனால் எங்களுக்கு உள்ளதை சொல்லி எங்களை பைத்தியக்காரனாக்காமல் உண்மையான அபிலாஷைகளை போய் சொல்லுகின்ற விதமாக செய்தால் மக்கள் வாக்களித்திருப்பார்கள். ஆனால் பொங்கலுக்கு வரும், தீபாவளிக்கு வரும்னு சொல்லப்படுகின்ற அந்த சிலடித்தனமான சில சொற்பதங்களை அவருடைய எதிர்பார்ப்பு உண்மையாக இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த தேர்தலின் பொழுது போய் காய்த்தால் கூட ஈவன் என்பிபிக்கு வாக்களித்தவர்கள் கூட அவங்களொன்றும் எங்களுக்கு செய்ய போறதில்லைன்னு தெரியும் எங்களுக்கு. ஆனால் ஒரு மாற்றத்துக்கு வாக்களித்து பார்ப்போம்னு சொல்லப்படுகின்ற சொற்களை தான் நான் சுற்றி கேட்டுறேன். அப்போ மக்களுக்கு தெரியும் சிங்கள மக்கள் எதையுமே எங்களுக்கு தட்டிலை வைத்து தரப்போவதில்லை என்று சொல்லி. ஆனால் அந்த இடைவெளிக்குள் நாங்கள் எங்களை ஒன்றாக பயன்படுத்திக் கொள்ள, ஒன்று திரட்டி கொள்ள வேண்டும். அந்த ஒன்று திரட்சி தேசிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இடையூறு என்பதை விட அவர்கள் எங்களில் தங்கியிருக்கின்ற சூழ்நிலை. இடையூறு சொல்வது நாங்கள் அரசாங்கத்தில் பங்கெடுக்க வேண்டும், நாங்கள் ஒரு அரசாங்கத்துடைய ஒரு பகுதி, நாட்டினுடைய ஒரு பகுதி. நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால் அவர்கள் எங்களுடைய இப்பொழுது எவ்வாறு தெற்கு மக்களினுடைய புரிதலுக்கு முரணாக அவர்கள் செயற்பட அஞ்சுகிறார்களோ அதே மாதிரி தாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் தமிழ் மக்கள் ஒன்றிருக்கின்ற தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பின்வெடுக்கின்ற பொழுது தங்களால் இதை செய்ய முடியாது சொல்லப்படுகிற அந்த அழுத்தத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஏற்பாடு. தவிர அதன் காரணமாகத்தான் இந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட தமிழ் மக்கள் பொது வேட்பாளர் என்பது விமர்சனத்துக்குரியதாக நீங்கள் பார்த்தீர்கள். உங்களுடைய தொடர்ச்சியான வேலை பழுக்களுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய கேள்விகளுக்கு பல திசைகளிலும் சென்று விரிவாக பதிலளித்திருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். வணக்கம்.